என்னண்ணே இது அங்க பாருங்கண்ணே, ஏலகிரியில போட்டோ எடுக்கலாம், ஏதோ சில் கிளைமேட் இல்ல ஹில் ஸ்டேஷன் ஏதோ ஒரு இலவுன்னு எடுக்கலாம். இதை எடுத்துட்டு இருக்கானுங்கடா. இவங்களாலதான் நம்ம தோத்ததே. அதுதான் தெரியாது அந்த ரெண்டு அந்த கவலையே கொஞ்சம் கூட இல்லண்ணே. கல்ல பொறுக்குங்கடா. அட்டிக்கிற அட்டியில இன்னைக்கு தெரிக்கணும்டா. அவங்க எங்க டீம் இருந்தாலும் பரவாயில்ல, அடிக்கிறேன். அடிங்க சரியா? 1 2 3 அரா. அதுலயும் எடுக்கிறாருண்ணே இவரு. அரா அவனை விடாதீங்கடா, அவனை அடிக்கிறான். உண்மையாலே உங்களுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, உள்ள இறங்கும் போதே ஒரு தோல்வியில வந்தது எனக்கு ஒரு மாதிரி தான். எனக்கும் தோல்வி ஒரு மாதிரி தான் இருக்கு பிரதர். இந்த மேட்ச் தோனி சொல்ற மாதிரி நம்ம எங்க தெரியுமா தோத்தோம்? ஃபர்ஸ்ட் போய் ஒரு 1/2 மணி நேரம் அவன் பேட்டை பிடிச்சி காஜ் வச்சோம் பத்தியா? எல்லா எனர்ஜி அவுட் ஆயிடுச்சு. அதுக்கு மேல ஒரு 8 கேட்ச். அதாவது ஆளை கட்டி பிடிச்சா பரவாயில்ல, பாலை கட்டி பிடிச்சி தள்ளுறானுங்க அப்படியே. உண்மையாலே நம்ம டீம்ல நான் மட்டும் இல்ல என்ன ஆயிருக்கும், அவ்வளவுதான் ஜெயிச்சிருப்போம். பாருங்க இங்க பறக்குற. யோசிச்சு பாருங்க, நாங்க வந்ததுனால இவ்வளவு ஸ்கோர் கிட்ட வந்துடும், போலிங் கட்டுப்பட்டோம். ஓகே, கிளறத்த மட்டும் வந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? கிளறத்த வந்துச்சுன்னா அவங்க விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பி இருப்போம். எல்லாம் ஓகே பிரதர். சூக்கேஸ் நல்லா சாங்க நம்மளுது. இந்த மேட்ச்ல நம்ம ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் வீரபாண்டியன். ஏன்னா அவர் ஒண்ணுமே பண்ணல, ரன்னும் அடிக்கல, பாலும் பிடிக்கல, பவுலிங்கும் போடல, பேட்டிங்கும் பிடிக்கல. யாரு? இவங்க 2 பேரும் மொத்த மேட்ச் போயிட்டு இருக்கும் போது 2 பேரும் மட்டும் பேசிட்டு இருந்தாங்க. ஏலகிரி எப்ப போவோம் அவரு, அதுக்கப்புறம் இவரு. ஏலகிரி இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும், சீக்கிரம் போயிடலாம்ல, எதுக்கு இவங்க எல்லாம் வேஸ்டா விளையாட? நடுவுல நீங்க கவனிக்கல, ஏலகிரிக்கு ஏன் ஏலகிரின்னு பேர் வந்தது? இது 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்களா? வெல்கம் டு விஜய் சித்து vlogs. என்ன பண்றீங்க? லேடிஸ் பெல்ட் மாதிரி இருக்கு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒய்ஃப் மேல இருக்க பாசத்தினால ஒய்ஃப் பெல்ட்டை போட்டு வந்திருக்காரு. அவங்கள மிஸ் பண்றதுனால. நீ தான் இருக்கியே, இது எல்லாமே ஒய்ஃப் வாங்கி கொடுத்ததா? வாங்கி கொடுத்த சொல்ல, நீ வரதட்சணையா கேட்டுன்னு சொல்லு. வாங்கி கொடுத்தது அதான் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கல்யாணம் ஆனது இவன் உழைப்புல எதுவுமே வாங்கல. அதுக்கு இதான் எக்ஸாம்பிள். இது வாங்கி கொடுத்தது, இதுவுமே வாங்கி கொடுத்தது. பிரேக்கப் ஆனவர் இருக்கும்போது வெண்ணே ஒய்ஃப் ஒய்ஃப்னு பேசி மனசை கஷ்டப்படுத்துறாங்க. சொல்ல மறந்துட்டேன், காலையில பல்லு விளக்குது தப்பு, ராத்திரி தான் பல்லு விளக்கு. ஓகே, நான் கேமரா ஆன் பண்ணதுதான் தப்பு. கிள ரத்தம் பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஓ வாட்ச பாரு, தெரிக்குதுல. பாத்ரூம்குள்ள போய் 4 போட்டோ எடுத்தீங்க போல. கிளிக் கிளிக்னு சவுண்ட் கேட்டுது. வாய் அசைக்காம ஒரு 2 நிமிஷம் இரு. ஒரு 5 மினிட்ஸ். ஆனா இப்ப டைம் என்ன? 8:50 ஞாபகம் இருக்கா? நேரம் நம்மலாம் கில்பர்ட் கஃபேல சும்மா அந்த சுட பிளாக் காஃபி, அந்த லைட் சுகர், அதுக்கப்புறம் பண்பட்ட ஜாம் வச்சு குடிப்போமே. அதெல்லாம் அப்படி இருக்கும். நீங்க மிஸ் பண்றீங்களா கில்பர்ட்ட? கண்டிப்பா மிஸ் பண்றோம். நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன்னா இந்நேரத்துக்கு அண்ணன் கையால ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்க நிறைய பேர் கில்பர்ட் போலனா போய் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சில்லி பன் மஸ்கான் ஒன்னு போட்டு கொடுப்பாரு. அதான் அண்ணனோட கைப்பக்குவம். நடுராத்திரில இருந்து கையை நக்குவோம். அண்ணனோட டேஸ்ட் இல்ல, நாங்களா அண்ணன் போட்ட காப்பியை நக்குனா இவர் அண்ணனே நக்குவார். காஃபி மட்டும் தான் சூடு கெடுது, ஆஃபர் அப்படியே நிக்கும். ஆமா ட்ரை பண்ணுங்க. பண்ணிருக்கேன். ½ hour நின்ன மாதிரி. அண்ணே அந்த காஃபி வேணும். இல்ல அப்படி கிடையாதுண்ணே. உடல் உபாதைகள்லாம் வெளியே போகணும். காஃபின்றது ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. இல்ல அது கிடையாது. இப்ப என்ன பார்த்தா எல்லாரும் என்ன பண்ண சொல்லுவாங்க, மிமிக்ரி பண்ண இது பண்ணுவாங்க. இவரை பார்த்தா எதுவுமே பண்ணாத அப்படின்னா, இவனை பார்த்தா வரவே வராத ட்ரிப்புக்கு பார்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இப்ப உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு அந்த கில்பர்ட்டோட அந்த இப்படி இந்த லோகோ, அப்புறம் அந்த 3 அந்த ரெட் கலர் ஆரஞ்சு கலர் காபி ரெடி சொல்லி எந்திரிக்க மாட்டீங்களே. வெல்கம் டு விஜய் சித்து vlogs. காலையிலேயே வந்து நம்ம எந்திரிச்சு ஒரு அற்புதமான கில்பர்ட் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ரெடி ஆயிட்டோம். இப்ப நம்ம நண்பர்கள் எல்லாரும் நீங்க பாத்தீங்க, ஒருத்தர் ஒய்ஃபோட பெல்ட்ட போட்டாரு, ஒருத்தர் வந்து வேணாம் சொல்ல முடியாது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஆனா உண்மையிலே வெயில் அதிகமா தான் இருக்கு. யாரு சொன்னாங்கன்னு தெரியல, ஏலகிரி குளிர்னு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இவனுக்கு தொல்லை உண்மையாலே தாங்க முடியல. பாருங்களேன், ஏய் செத்துட்டாரா போனமா? ஓ இது போஸா? இது எதுக்கு ஊஞ்சல் இப்படி நீங்க போஸ் குடுக்குறீங்க? பில்லா போஸ். பில்லால ஊஞ்சல்ல வைக்கிறீங்க. போட்டோ பிடிக்கிறவரு ஓகே, நீங்க ஏன் கண்ணாடி போட்டுறீங்க?
இந்த சன்லைட் தான் நேத்து தினேஷே நம்மாலே கேட்ச் விட்டான்ப்பா. இந்த கேட்ச புடிச்சிருந்தா நம்ம லைஃபே மாறி இருக்கும். தொடங்க வெயில் தாங்க முடியல, ஏசி ரூம் போகணும். அடேங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ், எங்க போறீங்க? எப்ப பாரு வந்தல இருந்து போனு. இப்போ ஆபீஸ் வேலை இருக்கு அப்படின்னு புரியல. ஆபீஸ்ல இருந்து ஆபீஸ்ல பாக்கணும், இங்க வர கூடாது. பாருங்க 4 பேருக்கு நல்லதுன்னா சீர்ஸ்ன்றீங்க, 4 பேருக்கு எங்க அந்த ஆபீஸ்ல இருக்கு 4 பேருக்கா நைட். டேய் நீ நம்ம கூட வந்தியா அவங்களோட வந்தியாடா? பாருங்க ட்வின் பிரதர்ஸாவே மாத்தில கேட்க மாட்டீங்களானே? ஒருத்தரையும் எழுப்பி ரெடி பண்ணி கிளம்புறதுக்குள்ள அந்து போயிருதுண்ணே எல்லாமே. என்னண்ணே அந்த லேப்டாப்ல இப்படி என்னதானே பண்ணுவீங்க? அரை மணி நேரம் கேட்டு எவ்வளவு நேரம்? 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு ட்ரிப்புக்குன்னு ஒரு இடத்துக்கு வந்தா என்ன பண்ணும்? சக மனிதரோட விளையாடணும், வெளியே போகணும். விட்டுட்டு எப்ப பாரு லேப்டாப் போன் எடுத்து வச்சுட்டு லாகின் ஒர்க்னு உட்காந்தா என்ஜாய் பண்ணலாம். வாங்க, வேலை இல்ல, என்ஜாய். ஏய் இப்ப எதுக்குடா வந்தோம் நம்ம? அது கேளுங்க. ட்ரிப்பு வந்த இடத்துலயும் லேப்டாப் திறந்து வச்சிருக்காங்க, கார்ல வரும்போது லேப்டாப் திறந்து வச்சுருக்கீங்க, கக்கூஸ் போகும்போது போன் எடுத்து லாகின் மட்டும் பண்ணிக்கிறீங்க. என்னத்த லாகின் பண்ணி என்னத்த பண்ணுவீங்க நீங்க? எனக்கு புரியல. அந்த ஐடி எல்லாம் என்ன லாகின் என்ன பண்ணுவாங்க? லாகின் என்னன்னா இருக்கேன்னு சொல்லி உள்ள போட்டுருவாங்க. சரி, ஆனா அங்க வேலை பார்க்க மாட்டாங்க. அவன் என்னென்ன டேப் ஓபன் பண்ணிருக்கான்னு பாறா. இந்த இது மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது படம் கிடம் பாக்குறானா? வெப்சைட் உள்ள டீம்ஸ்ல லாகின் பண்றாங்க. டீம்ஸ் தான் மெயின். அது லாகின் பண்றது. டீம்ஸ்னா இப்ப இது மாதிரி இப்ப வாட்ஸ்அப் இது மாதிரி அது ஒரு ஆப்னே. அது லாகின் பண்ணாங்கன்னா அதுல தான் உங்களுக்கு வேலை அசைன் பண்ணுவாங்க. ஏய் நீங்க இந்த கிளையன்ட் லாகின் பண்ணுங்க. அப்புறம் 2 மணி நேரத்துல வந்துறாங்கடா. 2 மணி நேரத்துல நான் வந்துருவேன். நீங்க பாருங்க. அது நம்மள ஏமாத்துறது தான். அவர் எம்டி தெரியுமா தெரியாதா? அவர் யாரு இப்ப கூப்பிட்டா? வெக்கேஷன் வந்திருக்கோம், மைண்ட் ஃப்ரீயா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதை விட்டுட்டு இங்க வந்து லேப்டாப் திறந்துனோம்னா சரி வருமா? இப்ப நம்ம தப்பு தான். இனிமே இந்த ட்ரிப்புக்கு எல்லாம் வந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி லேப்டாப் எடுத்துறாங்கன்னா என்ன பண்ணும்? அப்படி எடுத்து ஒளிச்சு வைக்கணும்னு சொல்ல வரேன். அவர் HR வேற பேப்பர் போட்டாரா தெரியுமா? நல்ல வேலை தானே. ஏன் போய் பேப்பர் போட போறாரு இப்போ? அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அதுதானே தெரியல. இத கூட ஒரு வகையில சேர்த்துடலாம். ஒர்க்குக்காக பொண்டாட்டி பெல்ட்ட போட்டு வந்தவன் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க என்ன தெரியல. அந்நிய செலாவணி பத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. யார் அந்நிய செலாவணி? எக்கனாமிக்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஸ்டாக்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. தலைவா நீங்க ஸ்டாக்ல ஒரு 2000 ரூபாய் போட்டாரா? யாரு உங்க ஆளு மோட்டர் 2000 ரூபாய் போட்டு அது 20000 மாறிடுச்சாம். இது இவனுக்கா? ஆமா மாசம் சும்மா 6 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன் பண்ணுமா யாருக்கும்? இப்படிதான் உன்னை ஏமாத்தி எதுலயாவது ஒண்ணு போட சொல்லுவான். இல்ல என்கிட்ட 6 லட்சம் ரூபாய் கொடு 3 மாசத்தோட 9 லட்சம் ரூபாய் தரலாம் சொல்லுவான். 4 லட்சம் அதெல்லாம் எதுவுமே பண்ண. அவனை நம்பி நான் 2000 ரூபாய் கூட தர மாட்டேன். அவன் எல்லாம் எனக்கு பள்ளியோடத்துல இருந்தே நல்லா தெரியும். அவனை மட்டும் நம்பாத. ஆனா நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான். எவனாவது இது பக்காவா ட்ரெஸ் பண்ணி உள்ள படுத்திருப்பானா? எனக்கு புரியல. என்ன பாண்டின நீங்க நினைக்கிற ட்ரிப் இது கிடையாது பிரதர். முதல்ல தயவு செய்து அதை புரிஞ்சுங்க. நீங்க வந்து ஊரெல்லாம் சுத்தி பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸ்விம்மிங் பூல்ல உளுந்து அந்த ட்ரிப் அது இருக்காது. எல்லாரும் குளிப்பாங்க, காலைல ஃப்ரெஷ் ஆவாங்க, அப்புறம் அவங்க வேலையை பார்ப்பாங்க, சாயந்தரத்துக்கு மேல கிளம்புவாங்க, அப்படியே கடத்தரெல்லாம் சுத்திட்டு வருவாங்க, திரும்ப நைட்டு நல்லா தூங்குவாங்க, திரும்ப காலைல எந்திரிச்சு இந்த சில பேர் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் குடிப்பாங்க. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். பேசுறீல்ல உங்களம்னா அவர் எங்க ஆளு திருப்பி இப்படி திரும்பினா பேண்ட் சோட உட்கார்ந்துருப்பாரு. ஆமா இப்ப பாருங்க கிளறத்துல 1 2 3 தான் எனக்கு மிச்ச கிளறு. அந்த 2 கிளத்தையும் போனை வாங்கி ஆஃப் பண்ணி வைங்க. போன் ஸ்டோரேஜ் ஃபுல்லா ஆகிற அளவுக்கு இங்கன்னு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நான் வரும்போது இப்ப இங்க இருந்து கில்பர்ட்லாம் காணோம். கில்பர்ட் ஒரு அபார்ட்மெண்ட்ல 4 கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் காலையிலே நாங்க பார்த்தோம். போயிட்டு நம்ம சக்தி இவ்வளவு நேரம் வந்தானா? எதுல பூந்து வந்தானே? இதுல பூந்து போகுமோ இவர் கேஷ்ல வந்தானே? இப்ப அவரோட எய்மே என்னன்னா இங்க வந்து ஹாப்பினஸா என்ஜாய் பண்ணலாம் இல்ல. இவனுங்க மைண்ட்ல நம்ம கிளம்பும் தோல்றதுக்குள்ள இந்த ட்ரிப்பை முடிச்சு கிளம்பிடலாம். அதுதான் உள்ளே இருக்கிறது. ஏன்னா இங்க இருக்கீங்க வெளியே போலானே. சரி வாங்க வெளில வெயிலியா? அதுக்கு ஏன்னா இவ்வளவு தூரம் கூட்டு வந்தீங்க? உள்ள இவ்வளவு காசு ஏண்டா அதான் 15000 ரூபாய் கொடுத்து ரூம் புக் பண்ணிருக்கோம். எவனாவது வெளில போவானடா? 5000 ஃபுல்லா யூஸ் பண்ணும்லடா. அண்ணா 20000 ரூபாய் கொடுத்து வண்டியில வந்தோமேனே. அதான் வண்டியில ஃபுல்லா வந்துட்டோம்ல நேத்து ஃபுல்லா. இன்னைக்கு ஃபுல்லா 15000 ரூம் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப வெளியே போய்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. பைப்பை நல்லா திறந்து விட்டு நல்லா குளிச்சு தண்ணியை யூஸ் பண்ணுங்க. எல்லா ஃபேன் எல்லா ஏசியும் போட்டு நல்லா கரண்ட்டை யூஸ் பண்ணுங்க. நல்ல டிவி ஃபுல்லா பார்த்து அதை யூஸ் பண்ணுங்க. இன்டர்நெட் ஃபுல்லா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. சும்மா கொடுக்குறோம் 15000 ரூபாய் ஒரு நாளைக்கு. இது உங்க வீட்லயே யூஸ் பண்ணிருக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் செலவாகும்ல. இப்பயும் 16 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும்ல. இதுதானே ஹாப்பினஸ். வேற ஆளா இருப்பாங்கல்ல. வேற உங்க பொண்டாட்டி அதெல்லாம் வேற ஆளுட்டாரு. அவர் எப்ப வீட்டை விட்டு வெளில விட்டாரோ பொண்டாட்டியே வேற ஆளுதான் இந்த இடத்துல. தம்பி லேடிஸ் பெல்ட் நம்மனு படுப்பா தெரிஞ்சிச்சா? ஆமா. போன் பண்ணி இந்த டங்காவி மச்சானி வர சொல்லுங்கண்ணே. எங்க அவங்க முதல்ல இங்க எடுத்தாங்கண்ணே. நீங்க பாக்கல அங்க நின்னு எடுத்துட்டு இருந்தாங்கண்ணே காலையில. நான் அதையும் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப எங்க போறாங்கன்னே தெரியல. என்னது டைம் ஆகுதா? கடை இப்ப திறக்க மாட்டாங்க. 12 மணி ஆகும். 1000
இருந்தா அவர் ஏனத்தமா இருந்தாலும் அதை வந்து நான் கண்டிக்கிறேன். எனக்கு தமிழ்நாட்டோட முக்கியமான நிதியை கொடுக்கறதே அவங்கதான். யாரு இவங்கனாலதான் ரோடு நல்லா இருக்கு, ஸ்கூலு கட்ட முடியுது, காலேஜ் கட்ட முடியுது. ரோடு மட்டும் இல்ல சுடுகாடும் உங்களாலதான் நல்லா இருக்கு. கைய தட்டுங்கள ஸ்டேட்டோட முக்கியமான வருமானம் போயிரும் பாத்தீங்கன்னா. இப்படியா சொல்றாங்க. அதாவது நீங்க நாட்டோட வருமானத்தை பாக்குறீங்க, உங்க வீட்டோட வருமானத்தை நீங்க பாக்குறது இல்ல. சூப்பர். உங்க வீட்டோட வருமானத்தை பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் குடிச்சிருப்பியா? குடிப்பழக்கம் நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு. கேடு கெட்ட கேடு. 6 மணிக்கு மேல கேடு குடிக்கிறதுனால பல்லெல்லாம் போதாங்க சரியில்லாம. குடிக்கிறதுனால பல்லெல்லாம் போதா. உனக்கு வருமானம் தானே, அப்புறம் என்ன? இல்ல மக்களோட நல்லதுதானே நாங்க போராடுறோம். சொல்லுங்க மக்களோட நல்லதுன்னு போராடுறோம். டாக்டரியா? இல்ல ஸ்மெல் வருது. இல்லையா? இல்ல நேத்து night ஆ? இல்ல இல்ல நைட் போட்டு தெரியல. இல்ல 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 நேத்து நைட் வந்தானே அவங்க கூட. அண்ணா வச்சுட்டு போகும்போதே தெரியுங்களா அவங்க என்னடா பண்றாருங்க ரெண்டு வரவே பேரும். மாட்டான். அப்படியே மெதுவா வாங்கல, இங்க பாருங்களேன். நீங்க எதை சொல்ற பாருங்க. சித்தன்கிட்ட சொல்லாத, நல்லா இருக்காங்க, நம்ம அந்த சைடு போவோம் வாக்கிங். சொன்னது அதிர்ச்சியா இருக்கும். அண்ணா ஒரு நிமிஷம். கிழவத்து எல்லாருமே தப்பா பேசுறதுக்காக அண்ணன் கூட சேர்ந்து சேர்ந்து பொம்பளை பொறிக்கணுமா வெளில போய் பொம்பளைங்க பாத்துட்டு இருக்கீங்க. நாங்க என்ன தப்பா பண்ணோம், கையை பிடிச்சிருச்சுமா என்ன பண்ணோம்? என்ன ப்ரோ பண்ணீங்க? இப்ப நம்ம வந்து ஜென்ஸா வந்து விட அந்த லேடிஸா வந்து இவரு சமயம் பண்ணாரு. உள்ள போயிட்டு ஆனா தம்பி இன்னொரு பக்கத்துல சின்ன காஃபி ஷாப் போட்டு அந்த சின்ன கஃபே போட்டு அப்படியே வரவங்களுக்கு பெரிய பிசினஸ். ஒரே நிமிஷம், எல்லாரும் அப்படியே நான் சொல்லும் போது நம்பல. அவங்க எங்க இருக்காங்க பாருங்க. உங்க ஆளுங்க கடல் கடந்து எல்லையை தாண்டி போறாங்க. இது அங்க இப்ப என்ன இருக்கு? அங்க என்ன இருக்கு? இப்ப அங்க போய் அங்க பாருங்க. ஆவேசப்படுத்த பண்ணுவார்ல பகற்பாசில நானே. அது என்ன இது? அது புரியல. இது நம்ம ஊர்லயே இருக்கு. அதாவது போச கூட பரவாயில்ல. போஸ் ஆனா உங்க மச்ச சேஃப நடுல நின்று ஃபுல்லா வெயில்ல பச்சா போச பாருங்க. ஷாருக்கான் கூட கையை இவ்வளவு தடவை திறந்திருக்க மாட்டாருன்னு. ஆனா உண்மையாலே எனக்கு உங்க கேங்க பத்தி புரியவே இல்ல. ஒருத்தர் போன் எடுத்து போட்டோ எடுக்க போயிடுறாரு. ஒருத்தன் எப்ப 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 கடை கடைன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொருத்தன் ஒர்க். நீங்க பொண்ணை சைட் வச்சிருக்கீங்க. நம்ப கேடா நானே. ஒரு ட்ரிப்னு வந்தா இயற்கையா இருக்கும். நான் பாத்துறேன். அவரை கூப்பிட்டு வரேன். ஏய் படுகிறாரு வர. எந்திரிங்க. எல்லாரையும் எழுப்புங்க பிரதர். முதல்ல எல்லாத்தையும் எழுப்புங்க பிரதர். வாங்கடி இலக்கலை உள்ள போவோம். நம்ம 12 படத்தை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கான். யாரு? 12 படம் நடிச்சிட்டு இருக்காங்க அப்கமிங்ல. அட் a டைம்ல தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி இல்லமா இருக்கு. எல்லாத்துலயும் இதான் பண்றியா? நான் ஒரு சூப்பர் ஐடியா தரேன். எல்லாரும் பெட்ஷீட் போடுவாங்க. வாங்க சொல்றேன், செம்ம ஐடியா இருக்கு. எல்லாரும் வாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. எல்லாம் ஒரு பெட்டுக்கு வாங்க. பெட்ஷீட்டுக்கானா நல்லா உள்ள படுங்க. உள்ள இறுக்கமா வாங்க. ஒரு சொட்டுக்கு காத்து உள்ள வர கூடாது. ஏய், போற பிளேட் எடுத்து போ. எனக்கு என்ன சத்தியமா அசிங்கமா இருக்கு. யாரகிரி வந்து வீட்டு போய் என்ன சொல்றது? ஏலகிரி விட்டுட்டு வீட்டுல போய் என்ன சொல்றது? ஏலகிரி தான் சொல்றேன். இங்க சுத்தி என்ன பாத்தீங்களா எக்ஸிட் கேட்பாங்க. என்ன பாத்துட்டு இருக்காரு? அவன் அவங்க ஆளுல என்ன பிடிக்குது? பொண்ணுறாம் ப்ரோவா யாரா பொண்ணுறாம் ப்ரோ? பிஹேவ் யுவர்செல்ஃப். ஆனா உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், இது எங்க தப்புதான். இல்ல ஆட தெரியாத சிலுக்க வந்து ஆடுன்னு சொன்னா அது எங்க மேலதான் தப்பு. அதான் உங்க கூட வந்தது எங்களை செருப்பாலே அடிக்கணும். செருப்பால அடிக்கும். பைக்கு புல்லட்டி கேக்குதா? பூசாரிக்கு. பைக்கு புல்லட் கேக்குதா? பம்சாலிக்கு. பைக்கு புல்லட் கேக்குதான் பூசாரிக்கு. சாமி என்னது? சாமியே சைக்கிள்ல போதா, பூசாரிக்கு புல்லட் கேக்குறான். அதான் சொல்லுவாங்க. இன்னும் இது மாதிரி ஃபுல்லா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வந்துட்டீங்கன்னு வைங்க. நாங்க தூங்க மண்ணெண்ண வேஸ்ட் விளக்கெண்ண. நீங்க எப்படி போனா எங்களுக்கு என்ன? வாங்க போலாம். என்ன இங்க போற என்ன பாத்தீங்களா? விடுதலை படத்துல இவரு சூரி போவாரு. சொல்லிட்டு மிஞ்சிடும். எங்கதான் போறாங்க பாப்போம். நரபலி தானே கொடுக்க போறாங்களா? ஒரு மாதிரி இருட்டாருப்பா. இவர் போலீஸ் இல்லையா? ஜிம் மாஸ்டர் தானே. ஆமா. இவர் என்ன பண்ணுவாரு? 2 தண்டால ஏறுவாரு. இவன் திருப்பூர் வரைக்கும் போறாங்க தம்பி. என்னதான் பண்றாங்க? மாட்ட போறாங்க. ஆனா சத்தியமா 45 வயசு எழுதுறான். போட்டோக்காக இவ்வளவு போட்டு போடுறாங்க. அது உண்மைதான்ல. எனக்கு என்ன மச்சான் தான் அந்த போட்டோல வர போறாரு. அவரு போறாரு ஓகே, எடுத்து கொடுக்குறேன். இவன் எதுக்கு இவ்வளவு எஃபோர்ட் போடுறான்? ஏற முடியல. பாவட. ஐயோ ஏய், அவர் போட்டு போயிட்டு அங்க பாரு நிக்டர் போஸே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விடுங்க, அவங்க சாவறத விடுங்க. இங்க ஒருத்தர் சாக போறான். அதை பாத்தீங்களா? தினேஷே நம்மளு கேமிட்டா. இல்ல ஏய் குலகார பையன் அவனே.
எங்க ஒரு கை கொடுக்க வராது. இந்த மாதிரி இருக்கணும் உண்மையாலே நட்பு. அது நட்பெல்லாம் கிடையாது. போட்டோஸ் யாருப்பா? ஏன்டா வச்சுட்டு மேன் விசஸ் வைல்ட் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து போட்டு என்ன பண்ண போறாங்க? நீ ஏன் இங்க வரலாம்? அங்கதான் இருந்திருப்ப. ஏதோ நீ ரொம்ப மேலான மாதிரி பேசாத. அதான் சரி, என்னடா தம்பி இப்படி இருக்காங்க இவங்க? இதுதான் நம்ம தனியா வந்திருக்கலாம் ட்ரிப். இல்ல இது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வர இல்லடா, நம்ம கிட்ட வியட்நாம், இந்த மால்டீவ்ஸ், அப்புறம் இந்த சைனால அவங்களா எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க. சுவாரஸ்யமா இருக்குல்ல இவனுக்கு. நம்ம வெளிய கூட போக தேவையில்ல. இவனுங்களை ஃபாலோ பண்ணாலே நம்ம வீட்ல வீட்ல கேட்பாங்க. ஏழை இருப்பு என்ன பாத்தீங்க அம்மா? ஒரு 2 பேர் வினோதமா மாறி மாறி எடுத்தாங்க. செம்ம எக்ஸிபிட் பார்த்துட்டு இருந்தோமா. ஒரு கோயில் இருக்குடா, பைத்தியக்கார சாமி கும்பிட போறாங்கடா. சாமி கும்பிட டவுசர் போட்டா போவாங்க. இதுக்கு கலைய புடிச்சு வந்துட்டு இருக்காரு. தெரியல ஆத்தி மீமன் மாதிரி. சொல்ல போறோம் விஜயகாந்த் மாதிரி. என்ஜாய் பண்ணு. சதறதுடா. ஐயோ, என்ஜாய் பண்ணு. அவனுக்கு ஸ்டோரேஜே ஃபுல்லாவாதா? உட்காந்துட்டாரு. போஸ்டர் அது. அது ஸ்டைல் போஸ்டர். டயர்ட் ஆயிடுச்சு. ஏய் என்ன நம்மள கேட்றாரு. குடிக்க தண்ணி வாட்டர் தண்ணி கேக்குறாரு. தண்ணி என்னாச்சு? பழுப்பணன் வந்தா சும்மா திறந்தாலே திறக்க மாட்டா. அதே என்ன பண்ணுறோம்? நீங்க லாக் கீக் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. டங்கா ஏதோ கீழே உட்காந்துட்டாரு. மச்சா போட்டோ எடுக்கும் போது சிரிக்கிறாரு. இல்ல தண்ணி கேக்குறாரு, கூப்பிடுறாரு. தண்ணி அங்கேயே பைப்ல வந்து குடிச்சிருக்கா. உட்காந்துற வாங்க எல்லாரையும் கூட்டு வர சொன்னாருண்ணே. வாட்டர் கூட சொல்லி பாக்க. வாட்டர்னு மோட்டர் போட சொல்லிருப்பாங்க. இல்ல போட்டோ எடுக்க போனாங்க. ஏய் கம் கம் கம்னு மச்சா கையாட்டுறாரு. அவர் உட்காந்துட்டாரு. எங்க அதோ பாருங்க. இங்க வாங்க இங்கதானே இருந்தானுங்க. இங்க இருந்து அவன் இடம் பெயர்ந்து அங்க போயிட்டாருங்க. மச்சா என்னாச்சு? போன் அடி. என்னாச்சு அவனுக்கு? ஏன் உட்கார்ந்துருக்கான்? இல்ல மச்சான், இந்த பக்கம் ஆழப்படம் இருக்கு, ஸ்பாட் நல்லா இருக்கு, வாங்க போனது கூட்டு போனாரு. சரி, இந்த காமூட்டர் ஏறி குடிச்சு வந்தோம். நல்லாதான் இருந்தா திடீர்னு ரொம்ப உட்காந்துட்டு வேர்வையா வருது. ரொம்ப அப்படியே நெஞ்சில படபடன்னு இருக்கு, மூச்சு எடுக்க முடியுது. வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்து பண்றதை பார்த்து எனக்கு பயமா இருக்கு. நீங்க தானே கூட்டு போனீங்க. நான் போட்டோ எடுக்கிறத கூட்டு வந்திருக்கேன். இப்படி இருப்பா எனக்கே தெரியல. சரி, வாட்டர் பாட்டிலாவது கையில வச்சிருக்கலாம். அது ஆனா நான் வந்துடுறேன். 10 நாள் வெளியே படுத்துட்டானா? 10 நாள் வலிக்குதா? ஒண்ணும் இல்ல, பதட்டப்படாத. என்னென்ன பயமுறுத்துறீங்க? ஒண்ணுல தம்பியா? நீ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பாசிபிலிட்டியா கேப்சர் பண்ண. படப்படன்னு வருதுங்கிறது. இல்ல நண்பனுக்கு கொண்டு வந்து இறங்கி ஓடுறாங்க பாருங்க. அங்க ஏன்டா போய் கிடக்குறீங்க? அவன் பேக்லயே ஒரு கிஃப்ட் மாதிரி ஒண்ணு இருக்கும். என்னது எந்த ரூம்ல இருந்தாரு? என்னது? கிட் பேக், ஏதோ மெடிக்கல் கிட் பேக். ஓ அதெல்லாம் வச்சிருக்காரா? டேய் எடுத்துட்டு வரேன். இங்க போறங்க. டேய் இதெல்லாம் கையில வச்சிருக்காங்க. அது இல்ல, அந்த பேக்கோட இருடா. வாடா, டைம் ஆகுது, வாடா. போய் வாங்க வாங்க வாங்க. மாத்திரை இருக்குமா? மாத்திரை இருக்கா? ஏன்னா இப்படி போக முடியுமா? இப்படி போக முடியாது, குதிச்சு தானே போகணும். குதிச்சு அவங்க தாண்டி போனானுங்க. இதுக்குதான் பச்சு சொன்னேன். திருப்பி எங்க கூட வாங்கினாரு. இல ரத்தமா நீங்க? கிள ரத்தம் தானே. உட்கார வேண்டியதானே ஒரு இடத்துல. இதெல்லாம் தேவையா? இல்ல நாங்க பார்த்தோனே ஏறி குஸ்தா போன நாங்க பார்த்தோம். பாத்தீங்கன்னா அப்பயே சொல்ல வேண்டியதா முட்டா. சரி இல்ல பண்ணாருக்கே. சரி வெயிட் பண்ணுவாங்க. குத்துதுன்னு இவ்வளவு தடைகளை தாண்டி ஒரு போட்டோ எடுக்கவா? ஜான்சி நம்ம இருக்கீங்க அப்படிங்களா? இதெல்லாம் தேவையான அளவுக்கு எல்லாம் கிளறத்தை தான். படபட வருதுங்கிறாரு. ஆல்ரெடி டேப்லெட்ல வச்சிருக்காரு. சக்தேனா தண்ணி எடுத்துருவாங்கண்ணா. என்னாச்சுடா? மூச்சு எடுக்க முடியலங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? கண் நல்லா இருக்கா? இது எத்தனை சொல்லுங்க? இது எத்தனை? இத கையில போட்டு விடு. யாரும் தெரியுதா? டேய் அது மாத்திரையை குடுறா. ஒண்ணும் இல்ல காத்து விடு. டேப்லெட் காத்து வருது. நமக்குதான் வயசாயிடுச்சு. எதுக்கு இதெல்லாம்? இது என்ன மாத்திரடா? ஏ நீ என்ன ஏமாத்துற? என்ன எழுவுது? ஆக்சிஜன் மீட்டர் இது. செக் பண்றது. எத்தனை காட்டுது? 94 காட்டுது. எத்தனை இருக்கணும்? 98 கிட்ட இருக்கணும். லைட்டா ஆக்சிஜன் இறச்சிருக்கு. நான் கொடுக்குவேன் ஏதாவது? என்னது? ஆக்சிஜன். அதான் தெரியும். கிஸ் அடிச்சிருங்க. ஐயோ அண்ணா அவனுக்கு யாருமே வர சொன்னா ஜெயஸ்ரீயா ஊந்து கிடக்குறாரு. காப்பாத்த வந்து இரவுல ஒரு டீம் இப்பதான் நான் பாக்குறேன். இதுக்கு தான்டா அவங்க ரூம்லயே இருந்தானுங்க. வெளியில வா நீங்களா அப்ப போதுமா? இங்க பாருங்க அண்ணே அண்ணே. என்னப்பா ஸ்டெப்சிஸ்ல எடுத்து வந்திருக்காரு. அது இல்ல, தினேஷ் நம்மாலு. இது என்ன மாத்திரை? இது கான்கார் தெரியணும்ன்றதுக்காக ஹார்ட் இதுலயே டேப்லெட் போடுறாங்க இப்ப. இவங்கிட்ட அவர் விடாம இருந்தாலே அவர் காப்பாத்திடலாம். அதான் பிபி இங்க இல்லையே இந்த மாத்திரை. ஏய் மச்சான் போட்டோ எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன். அண்ணா இங்க பாருங்க.
என்னாச்சு பிபி அடிக்குது பட்டாசு வெடிக்க போதா யாரோ அலாரம் வச்சிருக்கீங்க போன்ல அதை அடிச்சு பாரு. நமக்கே முடியலன்னா மூடின்னு ரூம்ல இருக்கணும். இதுல என்ன நேட்டிவ் இருக்குன்னு இதுல போட்டோ எடுக்கிறதுக்காக வந்தீங்க. என்ன ஆலமரம்? அம்மா அடி ஆலமரம் உச்சி மேல அதுல எப்படி ஏறி வந்த? ஐயோ உனக்கு ஒரு போட்டோக்கு ஆளை காலி பண்ற பார்த்தல. சரி நண்பர்களே, நம்ம நண்பர் வந்து போட்டோ எடுக்காதான் வந்தாரு. ஆனா வந்த இடத்துல இப்படி சம்பவம் ஆகி போச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு போட்டோ எடுத்து இத ஒரு மெமரியா பதிவு மெமரியா. ஏன்னா இது வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ எல்லாம் கிடையாது. 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வரும். நல்லா சாப்பிட்டுனே இருப்பாரு. வீட்டுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் தலைவரே அப்படிலாம் படுத்திருப்பாரு. நண்பர் போட்டோ எடுக்க வந்தாரு. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தோம். நான் இப்படி பார்த்தா நேத்தே நடந்துக்கணும். வாங்க இப்படி ஒரு போட்டோ எவனும் எடுத்துக்க மாட்டான்டா வாழ்க்கையில. நீ கொடுங்க, அப்படி என்னதான் போட்டோ எடுத்தீங்க கொடுங்க பாப்போம். அதான் புள்ள போட்டு இதுல போட்டு இதுல தானே டிபி ஏறி இருக்கு. அங்க பாருங்க. என்ன அடுத்து இவனே இல்ல இவனுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நமக்கு தான் ஏதாவது ஆகும். வாங்க போலாம். இவனுக்கு திருப்பி எகிரி குதிக்கண்டா. பேசாம இங்கே இருந்துருவோமா? நல்லா இருக்கு உண்மையாலே. நல்லா தான் இருங்க உங்களுக்கு காலையில படிச்சு அத்தனை தானே சொன்னேன். வெளியே போலாம் சுத்தலாம் கிளறத்தனு. நான் எதுக்கு அவளுக்கு பிரச்சனை பண்ண நானு? அண்ணன் வெளியே போனா 4 சீட்டு அண்ணனுக்கு பிபி வருது. புடிங்க அந்த மாத்திரை அவளுக்கு போடுங்க. ஒரு மாத்திரையை போடுங்க. நான் சொல்ல மாட்டேன். இந்த ஸ்டெப்ஸ் இல்ல. மாத்திரை போடுறா. இப்ப ரூல்ஸ் போடுறேன். இனிமே அவர் கூட யாரும் போட்டோ கூட அவரும் எடுக்கக்கூடாது. மச்சான் எல்லாம் சேர்ந்து அடிடா மச்சானே. அடிடா. இறங்குடா. ஐயோ சரியாம இப்படி வந்துட்டனே. இறங்க மாட்டேன். தூக்குங்கடா யாராவது. மச்சான் கால தூக்கு மச்சான். சூசைட் ஆகிற ஃபீல் ஆகுது. இழுக்கிறீங்க. எடுக்கிறா அந்த ஹார்ட் மாத்திரை எடுக்கிறா திரும்ப. இப்படி மச்சான். இப்படி இங்க புடி மச்சான். செருப்பு பருப்பு இருக்கு. செருப்பு புடிங்க காலை விடுங்க மச்சான். கையை இந்த காலை விடுங்க. காலை விடுங்க. யாருமே என்னப்பா ஏதோ பேண்டெல்லாம் வந்து போட்டுட்டு வர. இனிமே உனா காப்பாத்தணும் வருஷம். எல்லா இடமும் உழுதுட்டாடா. வாங்கடா. யாரு? பிரகதீஷ். எங்கடா? பொண்டாட்டி கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்துட்டானே. இள ரத்தம் வேற உளுந்து ஃபுல்லா இள ரத்தம் தான். அதுக்குள்ள போய் மாட்டி நின்று எவ்வளவு சும்மா இது தேவையான உனக்கு. அண்ணா என்ன இப்படி பாரு. இருடா நல்லா இருக்கடா. செம்மையா இருக்குண்ணே. செம்மையா இருக்கடா. ஏலகிரி ஃபேஷனா இது? ஸ்ப்ளிட் பண்ணி நடங்க. வாடா